வாகனங்களில் நீரியம் நிறுத்திகளின் தத்துவம். ஆப்ஷன் ஒன் இஸ் பெர்னோலியின் தத்துவம், பாய்சூலின் தத்துவம், பாஸ்கலின் தத்துவம், ஆர்கிமிடிஸ் தத்துவம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பெர்னோலியின் தத்துவம் இஸ் a wrong answer because பெர்னோலியின் தத்துவம் ஒருபுறம் அழுத்தம் குறைவாகவும் மறுபுறம் அழுத்தம் அதிகமாக இருக்கும் அந்த தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியதான் அந்த பெர்னோலியின் தத்துவம். ஆப்ஷன் நம்பர் 2, பாய்சூலின் தத்துவம் இஸ் நாட் ரைட் ஆன்சர். ஏன்னா அதுக்கும் இந்த வாகனத்துக்கும் சம்மந்தமே இல்லை, வேற ஒரு பிரின்சிபல். பாஸ்கலின் தத்துவம் இஸ் எ ரைட் ஆன்சர். ஏன்னா ஹைட்ராலிக் பிரேக்கர், நீரியம் நிறுத்தியல் அப்படிங்கிறது ஹைட்ராலிக் பிரேக். இந்த பிரேக் எதைப்படி இயங்குதுன்னா இந்த பாஸ்கலின் தத்துவப்படி தான் இயங்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுத்தம் குறைவான பகுதியிலிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த அழுத்தமானது பரப்பு அதிகமான இடத்தில் கூட கொடுக்கப்பட்ட அழுத்தமானது சமமாக பரப்பு அதிகமுள்ள இடத்திற்கும் பாயும். எனவே வாகனங்களில் நீரியம் நிறுத்தியின் தத்துவம் பாஸ்கலின் தத்துவத்தில் தான் இயங்குகிறது. ஆப்ஷன் 4, ஆர்கிமிடிஸ் தத்துவம் அது ஒரு மிதவை தத்துவம், அதற்கும் இந்த நீரியல் நிறுத்திகளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. எனவே பாஸ்கலின் தத்துவம் இஸ் ரைட் ஆன்சர். மோட்டார் வாகனத்தில் பயன்படுத்தப்படும் கதவு கண்ணாடி எந்த வகையினை சார்ந்தது? ஆப்ஷன் 1 சாதாரணமானது, ஆப்ஷன் 2 இலைகளால் ஆனது, மிகவும் கடினமானது, ஒளி புகாதது. ஃபஸ்ட் பாயிண்ட் வரும், சாதாரணமானது. இது தவறான விடை. ஏனென்றால் சாதாரண கண்ணாடி எதனால் ஆக்கப்படுது என்றால் கால்சியம் கார்பனேட்டும் அண்டு சிலிக்காவும் சேர்ந்ததுதான் சாதாரணமான கண்ணாடி. இது எளிதில் உடையக்கூடியது, ஆகையால் இதை மோட்டார் வாகனத்தில் பயன்படுத்த இயலாது. ஆப்ஷன் 2க்கு வந்தீங்கன்னா இலைகளால் ஆனது. திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். கண்ணாடியை சிறு இலையாக மாற்றி அந்த இலை பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இலையாக மாற்றி அந்த இலையானது ஒன்றாக சேர்க்கப்பட்டு முடிவில் கண்ணாடியாக உருவெடுக்கும். இந்த கண்ணாடியை தான் மோட்டார் வாகனத்தில் பயன்படுத்துகிறார்கள். இது எளிதில் உடையக்கூடியது அல்ல. ஆகவே இலைகளால் ஆன கண்ணாடியை தான் வாகனத்தில் பயன்படுத்த. தாவரங்கள் எந்த வாயுவை உட்கொள்கின்றன? ஆப்ஷன் 1 பிராணவாயு, ஆப்ஷன் 2 கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் 3 நைட்ரஜன் வாயு, ஆப்ஷன் 4 நீர் வாயு. இதனால பார்க்குறப்போ கார்பன் டை ஆக்சைடு. பகல் நேரத்தில் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு தான் உட்கொள்கின்றன. அதை உட்கொண்டு ஸ்டார்ச் என்னக்கூடிய ஒரு சர்க்கரையை நமக்கு கொடுக்கிறது. சர்க்கரை தான் நமக்கு ஒரு கார்போஹைட்ரேட்டாக பயன்படுகிறது. எனவே பகல் நேரங்களில் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜன் வாயுவை வெளிவிடுகின்றன. ரொட்டி தயாரிக்க உதவும் வேதிப்பொருள் எது? ஆப்ஷன் 1 சோடியம் குளோரைடு, சோடியம் பைகார்பனேட், சோடா, போரிக் அமிலம். இதனாலையும் பார்க்குறப்போ சோடியம் பைகார்பனேட் என்பது சரியான விடை. சோடியம் பைகார்பனேட்டுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, அந்த பெயர் தான் சமையல் சோடா. சமையல் சோடா என்ன சொல்வார்கள்? சோடியம் பைகார்பனேட். இதுதான் ரொட்டி தயாரிக்க பயன்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள். மற்ற 3 விடைகளை பார்க்கும்போது சோடியம் குளோரைடு என்பது ஒரு சாதாரண உப்பு, நம் சமையல் உப்பு. இது சோடா என்பது சோடியம் கார்பனேட், அப்படி சொல்லி சோடா. போரிக் அமிலம் என்பது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். எனவே சோடியம் பைகார்பனேட் தான் ரொட்டி தயாரிக்க உதவும் ஒரு வேதிப்பொருள் அல்லது சமையல் சோடா. மெஜெண்டா என்பது
ஆப்ஷன் 1 நேரடி சாயம், ஆப்ஷன் 2 நிறமூன்றி சாயம், ஆப்ஷன் 3 கார வகை சாயம், ஆப்ஷன் 4 தொட்டி சாயம். மெஜெண்டா கார வகை சாயம். மெஜெண்டா என்பது கார வகை சாயம்தான் சரியான விடை. ஏனென்றால் மெஜெண்டா என்பது சில பேக்கரிகளில் அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு சாயம், நிறமேற்றுவதற்காக பயன்படக்கூடிய சாயம். நிறமூன்றி சாயம், நேரடி சாயம், தொட்டி சாயம் என்பதெல்லாம் திருப்பூர் இல்லை அந்த திண்டுக்கல் போன்ற இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாயங்கள். எனவே மெஜெண்டா என்பது கார வகை சாயம் என்பது சரியான விடை. கொலஸ்ட்ரால் அளவு குறைவாக உள்ள எண்ணெய் எது? ஆப்ஷன் 1 கடல். இதயத்தை சுற்றியுள்ள உறைக்கு என்ன பெயர்? ஆப்ஷன்ஸ் புளூரா, சார்கோலெமா, அரக்னாய்டு சவ்வு, பெரிகார்டியம். சரியான விடை பெரிகார்டியம். இதயத்தை சுற்றியுள்ள உறைக்கு பெரிகார்டியம் என்று பெயர். நுரையீரலை சுற்றியுள்ள உறைக்கு புளூரா என்று பெயர். தசை நாரை சுற்றியுள்ள படலம் சார்கோலெமா ஆகும். சரியான விடை பெரிகார்டியம். மனித இதயத்தில் உள்ள அறைகள் எத்தனை? ஆப்ஷன்ஸ் 4, 3, 2, 5. சரியான விடை 4. வலது ஆரிக்குள் வலது வென்ட்ரிக்கிள் மற்றும் இடது ஆரிக்குள் இடது வென்ட்ரிக்கிள் என 4 அறைகள் காணப்படுகின்றன. சரியான விடை 4. இதய சுவரிலிருந்து ஆக்சிஜனேற்ற இரத்தத்தை கொண்டு வருவது எது? மேல் பெருஞ்சிரை, கரோனரி தமனி, கரோனரி சைனஸ், கீழ் பெருஞ்சிரை. சரியான விடை கரோனரி சைனஸ். மேல் பெருஞ்சிரை மூலம் சுத்திகரிக்கப்படாத ரத்தம் உடலின் பல பகுதியிலிருந்து கொண்டு வரப்படுகின்றது. கரோனரி தமனி மூலம் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் கொண்டு வரப்படுகின்றது. சரியான விடை கரோனரி சைனஸ். இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் நரம்பு எது? ஆப்ஷன்ஸ் எபிபைசிஸ், டைன்செப்லான், அல்ஃபாக்டரி நரம்பு, வேகஸ் நரம்பு. சரியான விடை வேகஸ் நரம்பு. இதய துடிப்பை வேகஸ் நரம்பு கட்டுப்படுத்துகிறது. எபிபைசிஸ் என்பது வட்ட அமைப்புடைய நீல எலும்பு ஆகும். டைன்செப்லான் என்பது முன்மூளையின் ஒரு பகுதியாகும். இது தலாமஸ் மற்றும் ஹைப்போதலாமஸை இணைக்கின்றது. அல்ஃபாக்டரி நரம்பு என்பது நறுமணத்தை உணரும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் நரம்பு வேகஸ் நரம்பு ஆகும். விட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? ஆப்ஷன்ஸ் காலரா, கக்குவான் இருமல், பெரிபெரி, ஸ்கர்வி. சரியான நோய் ஸ்கர்வி. டயாமின் B1 குறைபாட்டினால் பெரிபெரி நோய் ஏற்படுகிறது. காலரா நோய் விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது. சரியான விடை ஸ்கர்வி. மனித உடலுக்கு அவசியமான உணவு சத்துக்கள் யாவை? ஆப்ஷன்ஸ் சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, விட்டமின்கள், கால்சியம். சரியான விடை விட்டமின்கள். மனித உடலுக்கு அவசியமான சத்துக்கள் விட்டமின்களாகும். இரும்பு சத்து குறைவினால் இரத்த சோகை ஏற்படுகிறது. சுண்ணாம்பு சத்து, கால்சியம் குறைவினால் ரிக்கெட்ஸ் நோய் ஏற்படுகிறது. சரியான விடை விட்டமின்கள். நீண்ட காலம் வாழும் உயிரினம் எது? ஆப்ஷன்ஸ் யானை, காண்டாமிருகம், திமிங்கலம், ஆமை. சரியான விடை திமிங்கலம். நீண்ட காலம் வாழும் உயிரினம் திமிங்கலம் ஆகும்.